வணக்கம் MBBS கமிட்டி. டுடே குரூப்பில் வந்து அப்டேட் கொடுத்துருந்தா ஒரு 10,000 ரூபா ஏர்ன் பண்ணக்கூடிய மந்த்லி ஒரு 10,000 ரூபா ஏர்ன் பண்ணக்கூடிய மாதிரி ஒரு கேம் வந்து சஜஸ்ட் பண்ணுற மாதிரி. ஸோ அந்த கேம் தான் வந்து இந்த டிராகன் மாஸ்டர். இது ப்ளே ஸ்டோர்லேயே வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ டவுன்லோட் பண்ணிவிட்டு வந்து நீங்கள் இந்த கேமை வந்து ரிஜிஸ்டர் பண்ணக்கு முதல் வந்து இந்த வீடியோ பாருங்கள் ஃபுல்லாகவே. ஸோ ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு வந்து இந்த லிங்கை யூஸ் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா வந்து இது வந்து விட்ரோவல் பண்ணுறதுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு கேஸ் ஃபீ என்று எடுப்பாங்க. ஸோ ஏன்னா வந்து இந்த ரிவார்ட் வந்து இதில் தரப்போகிற ரிவார்ட் வந்து கிரிப்டோ ரிலேட்டடானது. அதாவது டொட்டம் டோக்கன்ஸும் DMT டோக்கனும் தருவாங்க. இது வந்து பொலிகான் நெட்வொர்க்கில் ரன் ஆகும். ஸோ நம்ம ஒரு வாலெட்லேருந்து விட்ரோல் எடுக்கணுமா பொலிகான் வந்து ஃபீஸாக கொடுக்கணும். ஸோ அந்த ஃபீஸை வந்து இந்த டீமில் வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணுற ரிவார்ட்டை வந்து விட்ரோ பண்ணுறதுக்கு வந்து சின்ன ஒரு ஃபீஸ் வந்து தேவைப்படுது. பெரிய அளவில் இருக்காது, ஜஸ்ட் ஒரு 10 ரூபா 15 ரூபாய்க்கு தான் அந்த ஃபீஸ் வரும். ஆனால் அந்த ஃபீஸை வந்து நீங்கள் டேரெக்டாக அந்த பொலிகானை வந்து பை பண்ணிவிட்டு அங்கே கொண்டு போகிறதுக்கு வந்து பெரிய அளவான செலவு ஏற்படும். ஆனால் வந்து டேரெக்டாக இந்த டீமில் இருந்தீங்கன்னா வந்து அதை வந்து என்னால் டேரெக்டாக உங்களுக்கு சென்ட் பண்ணி ஹெல்ப் பண்ண முடியும். ஸோ என்னோட டீமில் இல்லாதவங்களுக்கு, அதாவது இந்த ரெஃபரல் லிங்கை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணாமல் டேரெக்டாக போய் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு வந்து இந்த ஃபீஸை வந்து டேரெக்டாக சென்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து இங்கே இல்லை. அதனால் வந்து மோஸ்ட்டாக இந்த ரெஃபரலில் வந்து ஜாயின் பண்ணுறது வந்து மஸ்ட்டாக ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. பெல் பட்டன் ஒன்றில் இல்லைன்னா ஸோ அதே வந்து ஒன்றில் வச்சுக்கோங்க. பெல் பட்டன் ஒன்றில் இருந்தால் தான் வந்து இந்த சேனலில் வர வீடியோஸ் ஆகணும், நோட்டிஃபிகேஷன் ஆகும். அப்போ தான் வந்து நீங்கள் சேனலில் இருக்க வீடியோஸ் வந்து மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. நம்ம டெலிகிராம் சேனல் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ ஜாயின் பண்ணாதவங்க வந்து அதுலேயும் வந்து மஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. ப்ளே ஸ்டோரில் வந்து டவுன்லோட் பண்ண அப்புறம் நீங்கள் இந்த கேமை வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்குது. ஸோ இந்த இன்டர்ஃபேஸ் வந்து நீங்கள் இப்போ வந்து இதில் இருக்க எந்த ஆப்ஷனையும் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணுங்கன்னா ஸோ அதுக்கு முதல் வந்து இங்கே வந்து நான் கொடுத்துருக்க ரெஃபரல் லிங்க், அதாவது வந்து யூடியூப் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ரெஃபரல் லிங்க் இருக்கும். எல்லாத்தையும் வந்து உங்களோட வாட்ஸ்அப்லேயும் வந்து லாஸ்ட்டாக போட்ட போஸ்ட்லேயும் வந்து ரெஃபரல் லிங்க் இருக்கும். அதே மாதிரி வந்து டெலிகிராம் சேனல்லேயும் வந்து நம்ம ரெஃபரல் லிங்கை கொடுத்துருப்போம். ஸோ அந்த ரெஃபரல் லிங்கை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து திருப்பி டீரெக்ட் ஆகி அந்த கேமை வந்து ஓப்பன் பண்ணும். ஸோ இந்த டைம் வந்து நீங்கள் வந்து கனெக்ட் வித் கூகுளை கொடுங்க. ஸோ அதுதான் வந்து ஈஸியாக இருக்கும் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு இமெயிலை விட. ஸோ கனெக்ட் வித் கூகுள்ன்றதை கொடுத்தீங்கன்னா வந்து உங்களோட கூகுள் அக்கௌண்ட், அதாவது இப்போ இருக்கிற கரண்டாக இமெயில் அக்கௌண்ட் வந்து அதுக்கு ஷோ ஆகும். அதுக்கு கீழே வந்து ரெஃபரல் கோடுன்ற இடத்த வந்து இந்த ரெஃபரல் கோட் இருக்கும். ஸோ அதை வந்து இருக்காட செக் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி மேலே பாஸ்வேர்ட் கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் ரெண்டையும் கொடுத்து வந்து இந்த அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணி கொள்ளலாம். அதை வந்து பாஸ்வேர்டை வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கொடுங்க. ஒரு கேபிட்டல் லெட்டர், கொஞ்சம் ஸ்மால் லெட்டர்ஸ், அதோட நம்பர்ஸ் அண்ட் சிம்பிள்ஸ் இவ்வளோத்தையும் வச்சு கொடுங்க. மேபி சிம்பிள்ஸ் எடுக்காட்டிக்கு வந்து அந்த சிம்பிள்ஸை வந்து கொடுக்க வேண்டாம். அதாவது சிம்பிள்ஸை வந்து கொடுக்காமல் நீங்கள் ஒரு ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டை வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த கேப்சாவை வந்து கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா வந்து இந்த அக்கௌண்ட் வந்து ரிஜிஸ்டர் ஆகிடும். அது வந்து இதை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா வந்து சக்ஸஸ்ஃபுல்னு வந்து இந்த அக்கௌண்ட் வந்து வெரிஃபிகேட் ஆகி நம்ம அக்கௌண்ட் வந்து ரிஜிஸ்டர் ஆகிடும். ரிஜிஸ்டர் ஆன அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து இந்த கேமை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ அது தண்டபாலே ஒரு டீரெக்டாக ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆக அப்புறம் கேம் வந்து இப்படி தான் இருக்குது. ஸோ கேமில் வந்து மேலே சின்ன ஒரு டுட்டோரியல் வந்து சொல்லுவாங்க, இது என்னதுன்ற மாதிரி ஒரு டுட்டோரியல் சொல்லுவாங்க. ஸோ அந்த டுட்டோரியல் வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஸோ இங்கே ஜஸ்ட்டு வந்து இந்த ட்ராகனை வந்து நாம் வந்து சேர்க்கணும். ஸோ இந்த டச் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதை பையை கொடுத்தீங்கன்னா பை பண்ணப்படும். ஸோ இதில் வந்து கிஃப்ட் கார்டு மாதிரி தருவாங்க. ஸோ இது வந்து MGUSDT. இது என்னன்னு நான் வந்து நெக்ஸ்ட்டு சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து நாம் என்ன செய்யணும்னா இந்த ட்ராகன், அதாவது வந்து லெவல் 1 ட்ராகன் சேர்த்தோம்னா லெவல் 2 வரும். லெவல் 2 சேர்த்தோம்னா லெவல் 3 வரும். ஸோ இங்கே வந்து கீழே வந்து டச் பண்ணிங்கன்னா ட்ராகன் பை பண்ணப்படும். ஸோ பை பண்ணிவிட்டு இந்த ட்ராகன் வந்து அப்கிரேட் பண்ணிவிட்டு வந்து நம்ம 21 லெவலுக்கான கொண்டு போகலாம். ஸோ இதை கொண்டு போகிறது வந்து ஒரு ஏர்னிங்ஸ் தர ஒரு மெத்தட் உண்டு. ஸோ இந்த கொண்டு போகிறதால வந்து நமக்கு வந்து MGUSDTன்றது கிடைக்கும். ஸோ அதே விட இங்கே வந்து 7 ட்ராகன்ஸ் இருக்குது. ஸோ அதை பற்றிய விளக்கம் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம நார்மலான கன்செப்டை மட்டும் சொல்லிவிட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கொஞ்சம் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வந்து இந்த ட்ராகன்ஸை வந்து நீங்கள் ஒன்றா சேர்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து MGUSDT கிடைக்கும். ஸோ MGUSDT வந்து 5000 MGUSDT, அதாவது 1000 MGUSDT வந்து $1. 5000 MGUSDT சேர்த்திங்கன்னா நம்ம வந்து விட்ரோவல் பண்ணிக்கொள்ளலாம். இதை வந்து வெளியில் வந்து விட்ரோ பண்ணிக்கலாம். ஸோ இதை நீங்கள் விட்ரோ பண்ணிக்கணும்னா நான் வந்து இதை விட்ரோ பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கான ப்ரூஃப் வந்து நான் வந்து போடுறேன். ஸோ அடுத்தது வந்து இதை வந்து ஜஸ்ட் எங்கே விட்ரோல் பண்ணலாம்னா அங்கே மேலே வந்து டச் பண்ணிங்கன்னா நம்ம சேர்த்த MGUSDT இருக்கும். இங்கே வந்து விட்ரோல் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா 5000 USDT வந்து நம்ம மினிமம் விட்ரோல் வந்து 5000 USDT இருந்தால் வந்து நம்ம விட்ரோ பண்ணி கொள்ளலாம். இது வந்து நான் சொன்ன கிரிப்டோ ரிவார்டில் கிரிப்டோ ரிவார்டுன்றது வந்து இவங்களோட ஒன் டோக்கனை வந்து நம்ம ஏர்ன் பண்ணுறதை பற்றி தான் கதைச்சிருந்தேன். ஸோ இவங்களோட ஒன் டோக்கனான வந்து டொட்டம் டோக்கனோட ப்ரைஸ் என்னன்றதை வந்து நம்ம இப்போ வந்து உங்களுக்கு காட்டிட்டு ஸோ அதை எப்படி ஏர்ன் பண்ணுறன்ற மாதிரி சொல்கிறேன். நீங்கள் வந்து நார்மலாக கூகுளில் போய்ட்டு டொட்டம் காயின் ப்ரைஸ் வந்து சர்ச் பண்ணிங்கன்னா இந்த காயின் மார்க்கெட் கேப்பில் வந்து அதோட ப்ரைஸ் வந்து இருக்கும். ஸோ இது லிஸ்ட்டான காயின் தான். ஸோ இதை வந்து நம்ம செல் பண்ணி நம்ம USDT வந்து சேஞ்ச் பண்ணி நம்ம பேங்க்குக்கு எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதில் ப்ரைஸ் வந்து $0.009 வந்து இப்போ ட்ரேட் ஆகிட்டுருக்கு. கரண்டாக வந்து நீங்கள் 1000, அதாவது 1110 காயின் வந்து $1 சப்ளிமெண்ட்டாக 1111 10 காயின் இருந்துச்சுன்னா உங்களுக்கு $1 வந்து ஏர்ன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது. ஸோ அதில் ப்ரைஸ் இப்போ 1100 காயின் இருந்துச்சுன்னா அதை வந்து $1 நீங்கள் கன்வெர்ட் பண்ணி நம்ம விட்ரோவில் எடுத்துக்கொள்ளலாம். இதை வந்து நம்ம எவ்வளோ டாலர் இருந்தாலும் விட்ரோவில் எடுத்துக்கலாம். $0.01 கூட விட்ரோவில் எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து இந்த ஒரு நோ இஷ்யூ.
இதை வந்து நீங்கள் வேணும்னா நீங்களும் வந்து இதை செக் பண்ணி கொள்ளலாம். காயின் மார்க்கெட் கப்பில் போயிட்டு டோட்டம் காயின் ப்ரைஸ் அடிச்சுட்டு நீங்கள் வந்து இந்த காயின் ப்ரைஸ் வந்து லைவாகவே செக் பண்ணி கொள்ளலாம். நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணுறதுக்கு நம்ம கேம் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் வந்து ரெண்டாவது ஆப்ஷனாக வந்துருக்கு ட்ராக் இருக்கும். ஸோ இந்த ட்ராக்ன்றதை ஓப்பன் பண்ணிவிட்டு வந்து மேலே வந்து இன்வைட் அண்ட் ட்ரெண்டல் இருக்கும். ஸோ ட்ரெண்டல்ன்றதுக்காக கிளிக் பண்ணுங்கள். ட்ரெண்டல்ன்ற இருக்க கிளிக் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து இது வந்து பெய்டு ட்ரெண்டல் ஃப்ரீ ட்ரெண்டல் ரெண்டு இருக்குது. ஸோ இங்கே நீங்கள் பே பண்ணி நாங்கள் ட்ரெண்டல் எடுக்க வேணால் நம்ம வந்து ஃப்ரீ ட்ரெண்டலே எடுக்க போகிறோம். ஸோ கொஞ்சம் ஃப்ரீ ட்ரெண்டரை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து டைம் இருக்கும் கீழே அந்த டைமை வந்து நம்ம ப்ராஃபிட் ஷேரிங்கில் வந்து மாற்ற போகிறோம். என்ன ரீசன்னா வந்து இது வந்து டைம் ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவில் எந்த ரேஷியோ வந்து கூட இருக்கும். ஸோ அதை வந்து ட்ரேடு எடுக்க போகிறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா முதலாவது வந்து 50% இருக்குது. இந்த 50%னா என்ன அர்த்தம்னா நம்ம இந்த கேமை ப்ளே பண்ணுறதால வர டொட்டம் ரிவார்டில் வந்து இந்த ட்ராகனை வந்து இங்கே ட்ரெண்டலுக்கு விடுறவங்களுக்கு வந்து 50% ஷேர் கொடுக்கணும். நமக்கு வந்து 50% ஷேர் ரிசீவ் ஆகும். அதாவது வந்து இது என்ன அர்த்தம்னா இந்த ட்ரெண்டரில் வந்து 40% இருந்துச்சுன்னா நமக்கு ரிசீவ் ஆகிறது 40% தான் ரிசீவ் ஆகும். அவங்களுக்கு 60% போகும். ஸோ இங்கே வந்து 50% கொடுக்கக்கூடிய நமக்கு வந்து 50% ரிசீவ் ஆகும். நான் ஏற்கனவே வந்து ட்ரெண்டில் எடுத்து வச்சிருக்கேன். எனக்கு வந்து அது ட்ரெண்டில் எடுக்கிறாது. நான் நாளைக்கு தான் வந்து வேறு ட்ரெண்டல் மாற்றலாம். ஸோ நீங்கள் வந்து இப்போ நீங்கள் இந்த ஒரு ட்ராகனை வந்து ட்ரெண்டுக்கு எடுத்துக்கொள்ளுங்க. ஸோ ஒரு ட்ராகன் டீமை ட்ரெண்டுக்கு எடுத்துகிட்டு வந்து அந்த ட்ராகன் டீமை வச்சு நம்ம வந்து மேட்ச் ப்ளே பண்ண போகிறோம். ஸோ இந்த ட்ராகன் டீமை வந்து நான் ட்ரெண்டுக்கு எடுத்துட்டேன். ஜஸ்ட் வந்து இந்த ட்ராங்க் இருக்கிறத வந்து கிளிக் பண்ணோம்னா மேட்ச் ப்ளே பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னுக்கு வந்து அதில் டாஸ்க்ன்றது கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ஒரு டாஸ்க் ஆகும். அந்த டாஸ்க்கை வந்து ரிசீவ் பண்ணாலும் வந்து இந்த டொட்டம் காயினை earn பண்ணிக்கலாம். ஸோ என்கிட்ட வந்து இப்போ 63 டொட்டம் இருக்குது. இது வந்து நான் நேற்று ஜஸ்ட் வந்து சும்மா வீடியோக்காண்டி ப்ளே பண்ணி நான் ட்ரையல் பார்த்த டொட்டம் தான் வந்து இதில் வந்து நார்மலாக நான் ப்ளே பண்ணதுக்காண்டி நம்ம கிடைச்ச ரிவார்ட் அந்த டொட்டம் கிடைக்கும். அதே மாதிரி இது டிஎம்டி காயின். ஸோ இந்த டிஎம்டி காயின் வந்து கிடைக்கும். ஸோ இந்த டிஎம்டி காயின் வந்து நம்ம பாமிங்கில் வந்து மைன் ஆகிட்டு இருக்கும். ஸோ இது வந்து எப்படி மைன் ஆகும்னா இந்த டொட்டம் எவ்வளவு நம்மள்கிட்ட இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி டிஎம்டி வந்து மைன் ஆகும். ஸோ நம்ம எவ்வளோ டொட்டம் ஏர்ன் பண்ணி இங்கே வச்சிருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி டிஎம்டி காயின் வந்து ரிசீவ் ஆகும். அடுத்து வந்து டெய்லி செக்கிங். ஸோ டெய்லி வந்து செக்கிங் பண்ணுறதுக்கு வந்து இங்கே வந்து ரிவார்ட் தராங்க. ஸோ அந்த ரிவார்டையும் வந்து நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம் டெய்லி வந்து செக்இன் பண்ணுறதாலே. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த மச்சை கொடுத்துட்டு நான் உங்களுக்கு மச்சை எப்படி ப்ளே பண்ணுறன்றதை சின்ன ஒரு ரிஹர்சல் வந்து காட்டுறேன். மச்சை கொடுத்தீங்கன்னா ஜஸ்ட்டு கொஞ்சம் லோட் ஆகிட்டு ஸோ அந்த மச் வந்து நம்ம ஒப்பனன்ட் வர டைமுக்கு வந்து கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ இங்கே இப்படி தான் இருக்கும் மச். ஸோ மச் வந்து ஸ்டார்ட் பண்ண என்ன செய்யணும்னா நம்ம அங்கால சைட்லேருந்து ட்ராகன் அடிப்பாங்க, இங்கே சைட்லேருந்து ட்ராகன் அடிப்பாங்க. நம்மகிட்ட வந்து 1000 HP வந்து கீழே பாருங்கள் ப்ளூ கலரில் இருக்குது. அங்கால சைடில் வந்து ரெட் கலரில் 1000 HP இருக்குது. நம்ம என்ன செய்யணும்னா அவங்களோட 1000 HP வந்து நம்ம ட்ராகன் போய் அங்கால போய் அவங்களோட எல்லைக்குள்ளே போயிட்டு இருந்தால் அவங்க வந்து ட்ராகன் பாயிண்ட்ஸ் வந்து குறையும். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் குறைய என்ன செய்யணும்னா நம்மட இருக்கிற நாம் வந்து இந்த ட்ராகனை தள்ளிட்டு போய் அவங்க ட்ராகனை தள்ளிட்டு போய் அங்கால போயிட்டோம்னா நமக்கு வந்து அவங்கள பாயிண்ட்ஸ் ஃபுல்லாக குறைஞ்சி அவங்க 0 ஆகிட்டாங்கன்னா நம்ம வந்து ப்ராஃபிட் மேக் பண்ணிடுவோம். இங்கே வந்து ஒவ்வொரு ட்ராகனுக்கு வந்து ஒவ்வொரு பவர் இருக்குது. ஸோ இதை பற்றியான எக்ஸ்ப்ளனேஷன் வந்து வேணுமென்னா வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இந்த ட்ராகனுக்கு ஒவ்வொரு ட்ராகனுக்கு என்ன மாதிரி பவர்ன்றது வந்து நான் வந்து ஷார்ட்ஸ் வீடியோவாகவோ இல்லாட்டி வந்து அதே ஒரு வீடியோ. ஸோ ஒவ்வொரு ட்ராகனுக்கு என்னென்ன பவர் இருக்குன்றது வந்து ஒரு வீடியோவை வந்து மேக் பண்ணுறேன். ஸோ அதையும் விட வந்து இந்த என்னென்ன காம்பினேஷனில் வந்து இந்த ட்ராகனை வந்து நம்ம செலக்ட் பண்ணால் மச் வின் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு ட்ராகனும் வந்து அங்கால போய் சேர்றதுக்குள்ள ஒவ்வொரு மாதிரி குறையும். ஸோ அதுக்கான எப்படி என்னென்ன பெர்சன்டேஜில் வந்து அவங்களுக்கு லொஸ் பண்ணுவாங்க, நம்ம எப்படி ப்ராஃபிட் மேக் பண்ணலாம் அண்ட் வந்து இந்த மச்சை வந்து எப்படி வின் பண்ணலாம்ன்றதுக்கான வீடியோ வந்து நான் மேக் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு வந்து தேவையான வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கான வீடியோ வந்து மேக் பண்ணி தரலாம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த மச்சை வந்து ப்ளே பண்ணுவோம். ஸோ நம்ம வந்து லீடிங்கில் தான் இருக்கிறோம். நம்ம 547 HP நம்மள்கிட்ட இருக்குது. அவங்கள்ட்ட வந்து ஜஸ்ட் 14 HP இருக்குது. சீல்டாக இருக்கிறாங்க. ஸோ நம்ம வந்து மச் ஆல்மோஸ்ட் வின் பண்ணுற கட்டத்துக்கு வந்துட்டோம். தள்ளிட்டு வராங்க என்னால் வந்து நம்ம வின் பண்ணிடுவோம். ஸோ இந்த மேட்ச் வந்து நார்மலாகவே வின் பண்ணிடுவோம். ஸோ இது வந்து ப்ளே பண்ணுற கஷ்டமான விஷயம் இல்லை, நம்ம நார்மலாகவே மேட்ச் வின் பண்ணிட்டு போகலாம். ஸோ இந்த மேட்ச் வின் பண்ணுறதாலேயும் வந்து நமக்கு இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து அதையும் சொல்கிறேன். இந்த மேட்சை வின் பண்ணி முடிய வந்து நமக்கு வந்து இது ஒவ்வொரு மேட்சையும் வின் பண்ணாங்க நமக்கு 10 டோட்டம் இல்லை 11 டோட்டம் வந்து கிடைக்கும். இப்போ வந்து வெற்றி இப்போ வின் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து பாருங்கள் 11 டோட்டம் வந்து ரிசீவ் ஆகிருக்கு. அதே மாதிரி 16 கப் வந்து ரிசீவ் ஆகிருக்கு. இப்போ வந்து நான் இதை கன்ஃபார்ம் கொடுத்துக்கொள்கிறேன். ஸோ இது 11 டோட்டமும் 16 கப்பும் வந்து நமக்கு ரிசீவ் ஆகிருக்கு. இப்போ வந்து நார்மலாகவே நம்ம ஒரு 1000 டோட்டம் கலெக்ட் பண்ணுறதுல பெரிய விஷயம்ன்றது இல்லை. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் ட்ரெண்டில் எடுத்தபடியே என்ன நடந்திருக்குன்னா எனக்கு வந்து 43% ட்ரெண்டில் எடுத்திருந்தேன். அப்போ எனக்கு $4.3 தான் வந்து $4.7 தான் வந்து ரிசீவ் $4.7 டோட்டம் தான் ரிசீவ் ஆகிருக்கு. அவங்களுக்கு வந்து $5.3 டோட்டம் வந்து போயிட்டுது. நெக்ஸ்ட் வந்து இந்த கப்புன்றது நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இந்த கப்பில் இந்த டிஎம்டி காயின் வந்து 19 டிஎம்டி இருக்குது. இந்த கப் வந்து இருக்குது தானே. ஸோ இது வந்து நான் வந்து ஜஸ்ட் ஒரு 3 நாள் நார்மலாக ப்ளே பண்ணதுக்கு வந்து ஒரு மேட்ச் முன்னிட்டு வச்ச கப் வந்து இருக்குது.
இப்போ என்னென்னா இந்த கப் வந்து ஒவ்வொரு சீசனுக்கும் வந்து இந்த கப்பில் வந்து 1500 பேருக்கு லாஸ்ட் 1500 பேருக்கு வந்து gift வந்து கொடுக்குறாங்க டிஎம்டியாக. லாஸ்ட்டாக வர 1500 லாஸ்ட்டாக நீங்கள் 1500க்குள்ளே வந்தாலே வந்து 30,000 டிஎம்டிக்கு கிட்ட உங்களுக்கு கிஃப்டாக கொடுப்பாங்க. கிட்டத்தட்ட $1.5 கிட்ட அந்த 30,000 டிஎம்டி இந்த ப்ரைஸ் வந்து வருது. ஸோ நாம் இப்போ வந்து 1500வது ஆள்கிட்ட வந்து எவ்வளவு கப் இருக்கிறத செக் பண்ணுவோம். இப்போ என்னட்ட வந்து 333 கப் இருக்குது. நான் வந்து இதுவரையும் ஒரு 20 மேட்ச் கிட்ட ப்ளே பண்ணியிருக்கேன். ஸோ இவங்கள்ட்ட வந்து இப்போ லாஸ்ட் 1500வது ஆள்கிட்ட இருக்க வந்து எவ்வளோ கப் இருக்குன்றது இப்போ செக் பண்ணுவோம். இப்போ வந்து 1500வது ஆள்கிட்ட வந்து 480 சொச்ச கப் இருக்கணும்னு நினைக்கிறேன். கரெக்டாக வந்து அப்ராக்சிமேட்டாக சொல்ல போனால் 482 கப் தான் வந்து லாஸ்ட்டாக இருக்கிற ஆள்கிட்ட இருக்குது. ஸோ நான் வந்து 480 கப்புக்கு மேலே எடுத்தாலே வந்து நான் $1500 நான் $1.5 வந்து கிஃப்டாக வந்து எனக்கு வந்து தந்துடுவாங்க கேம் ஆலேயே. நெக்ஸ்ட்டு வந்து இந்த டொட்டம். ஸோ இந்த டொட்டம் வந்து இப்போ வந்து இப்படி தான் இங்கே வந்து டொட்டமும் டிஎம்டியும் ஏர்ன் பண்ணுறது. இதை பற்றி வந்து நான் ஃபுல்லாகவே வந்து நெக்ஸ்ட் பார்ட் 2 வீடியோவில் வந்து டொட்டம் வந்து எப்படி நாம் ஏர்ன் பண்ண போகிறோம், இப்போ இதே விட எப்படி டொட்டம் கோயினை வந்து எக்ஸ்ட்ராவாக ஏர்ன் பண்ணலாம்ன்றது வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தனித்தனியாக டொட்டமுக்கு தனி ஒரு வீடியோவும், அதே மாதிரி டிஎம்டி கோயினுக்கு எப்படி அந்த கன்செப்டில் நமக்கு டிஎம்டி கோயின் வந்து மைன் ஆகும், நம்ம மைனிங்கில் டிஎம்டி கோயினை வந்து கூட்டுறது. ஒரு மைனிங்கில் வந்து இப்போ நார்மலாக ஒரு டச்சுக்கு வந்து 1.6 டிஎம்டி தான் எனக்கு வருது. ஆனால் இதே வந்து நார்மலாகவே ஒரு மைனிங்குக்கு வந்து 100-150 டிஎம்டி கோயினை வந்து மைன் பண்ண வைக்க முடியும். இதை வந்து எப்படி மைன் பண்ணுறது என்றது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் வந்து தனித்தனியாக வீடியோ போடுறேன். டிஎம்டிக்கு தனியாக, அதே மாதிரி டொட்டமுக்கு தனியாக வீடியோ போடுறேன். நெக்ஸ்ட்டு வந்து இதில் வந்து இந்த ட்ராகனை வந்து 41வது லெவலில் ட்ராகனுக்கான அப்டேட் பண்ணிட்டு போகலாம். இந்த முன்னுக்கு இருக்கிற ட்ராகனை, ஸோ முன்னுக்கு இருக்கிற ட்ராகனை வந்து 41வது லெவலில் வந்து அப்டேட் பண்ணிட்டு போகிறதால வந்து எவ்வளோ ப்ராஃபிட் வந்து மேக் பண்ணலாம். அண்டு வந்து அதெல்லாம் என்னென்ன நன்மை இருக்குது. ஸோ இங்கே வந்து ஒவ்வொரு ட்ராகனும் வந்து ஒவ்வொரு பவர் இருக்குது முன்னுக்கு இருக்கிற ட்ராகனுக்கு. ஸோ அதுலேயும் வந்து 10 USD 15 USD கிட்ட ஏர்ன் பண்ணக்கூடிய சான்ஸ் இருக்குது. ஸோ அதையும் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எதுக்கான வந்து ஒரே வீடியோவில் சொல்ல போகிறேன்னா, இது வீடியோ வந்து கிட்டத்தட்ட நார்மலாக ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரத்துக்கிட்ட வந்துடும். ஸோ இப்போ எல்லாத்த 1 மணி நேரத்துக்கிட்ட வீடியோ எல்லாருமே வந்து பார்க்க மாட்டீங்க. ஸோ எல்லா டைமும் வந்து மிஸ் பண்ணி போகிறோம். நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டதை வந்து பார்த்துக்கொள்ளலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் இப்போ வந்து ஓவராலாக வந்து எல்லாத்தையும் வந்து பற்றி நார்மலாக கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லியிருக்கேன். ஸோ எல்லாமே வந்து எல்லாருக்கும் விளங்கியிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு வந்து நீங்கள் அதை ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு டொட்டமாக வந்து மச்சை ப்ளே பண்ணி ட்ரெண்டலுக்கு ட்ராகன் எடுத்துகிட்டு மச்சை ப்ளே பண்ணி டொட்டமாக கலெக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட் ஆகிறதுக்காண்டி வந்து என் டீமில் ஜாயின் பண்ணவங்களுக்கு வந்து நான் என்னட்ட இருக்க ட்ராகனை வந்து ட்ரெண்டலுக்கு கொடுப்பேன். ஸோ அது வந்து எத்தனை பர்சன்டேஜ்னா 80% உங்களுக்கு ப்ராஃபிட் வர மாதிரி நான் ட்ரெண்டலுக்கு விட போகிறேன். ஸோ அதனால் வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணுற டொட்டம், நீங்கள் வந்து 10 டொட்டம் ஏர்ன் பண்ணிங்கன்னா 8 டொட்டம் வந்து உங்களுக்கு தான் ரிசீவ் ஆகும். இதே வந்து மற்ற ரெண்டலுக்கு எடுத்திங்கன்னா என்ன நடக்கும்னா 50%னா உங்களுக்கு 5 டொட்டம் தான் வந்து ரிசீவ் ஆகும். நீங்கள் மற்ற 5 டொட்டம் வந்து ஒப்பனண்ட்டுக்கு போயிடும். ஸோ இதே வந்து நம்ம டீமுக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக வந்து நம்ம ட்ரெண்டலுக்கு விட போகிற பை பண்ணி நமக்கு ட்ரெண்டலுக்கு விட போகிற ட்ராகனை வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து 80% உங்களுக்கு ப்ராஃபிட் வர மாதிரி ட்ரெண்டலுக்கு விட இருக்கிறேன். ஸோ அதே மாதிரி வந்து இந்த 41வது லெவல் ட்ராகன் அப்டேட் பண்ணால் வந்து நமக்கு டெய்லி வந்து $5 வந்து ஃப்ரீயாகவே கிடச்சிட்ருக்கு நம்ம ஒரு கேம் ப்ளே பண்ணாமே. ஸோ அதை பற்றி எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ வந்து பேக் டு வரும். அதே மாதிரி டிஎம்டி எப்படி ஏர்ன் பண்ணுறது, டொட்டம் எப்படி ஏர்ன் பண்ணுறது என்ற வீடியோ வரும். நம்ம சொன்ன மாதிரி இப்போ $10,000 காசு எப்படி ஏர்ன் பண்ணலாம்டா உங்களுக்கு வந்து நார்மலாக ஒரு நாளைக்கு வந்து 1000 டொட்டம் வந்து மேக் பண்ண முடிஞ்சிச்சுன்னா 1000 டொட்டம் வந்து மேக் பண்ணலாம். ஸோ மேக் பண்ணிங்கன்னா மந்த் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 டொட்டம்ன்ற ப்ரைஸ் வந்து $1 கிட்ட வரும். 1000 டொட்டம் வந்து $1 கிட்ட வரும். இதே வந்து ஒவ்வொரு நாளும் $1 பார்த்தீங்கன்னா 30 நாளைக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து $30 கிட்ட மேக் பண்ணலாம். 30 தர $300 பார்த்தா கூட நமக்கு ஒரு $9,000 $10,000 காசு கிட்ட ஃப்ரீயாகவே இந்த கேமில் மேக் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது. ஸோ இதே விட எக்ஸ்ட்ராவாக மேக் பண்ணுறது எப்படின்றது வந்து நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த ட்ராகனை வந்து ட்ரெண்டலுக்கு எடுக்காமே நம்ம ஃப்ரீயாக தர ட்ராகனை வச்சு கூட ப்ளே பண்ண முடியும். அந்த ஃப்ரீயாக வர ட்ராகனை எப்படி எடுக்கிறது அண்டு வந்து இங்கே வர NFT என்றா என்ன, இங்கே வந்து இருக்கிற ஒவ்வொரு கன்செப்டும் வந்து புதுசாக இந்த கேமுக்கு வந்து கணக்கவே இருக்குது. நம்ம ஏர்ன் பண்ணக்கூடிய ஆப்ஷன் வந்து கணக்கவே இருக்குது. ஸோ நான் இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி வந்து நம்ம ஒரு ப்ராஃபிட் வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து மேக் பண்ண முடியும். ஸோ இது எல்லாத்தையும் வந்து நான் உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒரு 3 இல்லை 4 வீடியோ வந்து தேவைப்படும். ஸோ அந்த 4 வீடியோக்குள்ள வந்து நான் உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து இதை வந்து ரிஜிஸ்டர் பண்ணி இந்த ட்ரெண்டலுக்கு எடுக்கிற கூட வந்து டொட்டமை வந்து மேக் பண்ணுங்கள், டொட்டம் கோயினை வந்து மேக் பண்ணுங்கள். அண்டு வந்து இந்த அடுத்தது வந்து இந்த ட்ராகனை வந்து அப்டேட் பண்ண முடிஞ்சிச்சுன்னா அந்த முதலாவது முன்னுக்கு இருக்கிற மாதிரி முதலாவது ஆப்ஷனில் வர லெவல் 1ல் இருக்கிற ட்ராகனை லெவல் 1 சேர்த்து நீங்கள் லெவல் 2 அப்டேட் பண்ணி இதை வந்து அப்டேட் முடிக்கக்கூடியதாக அப்டேட் பண்ணிக்கொள்ளுங்க. நெக்ஸ்ட்டு வந்து அந்த கப்பை வந்து கலெக்ட் பண்ணி நம்ம உங்கள்கிட்ட வந்து ஒரு 500 கப்புக்கு கிட்ட
நீங்கள் வந்து வின் பண்ணிங்கன்னா 500 கப்பு கிட்ட வரும். அந்த 500 கப்பு கிட்ட எடுத்தீங்கனாலே வந்து $1,500 கிட்ட நமக்கு நார்மலாகவே ப்ராஃபிட் வந்துடும். ஸோ அந்த கப்பை வந்து ஒரு 500 கப்பு கிட்ட கலெக்ட் பண்ணக்கூடிய ஆள் வந்து அந்த மச்ச மீன் வந்து வின் பண்ணிங்கனாலே வந்து உங்களுக்கு கப் கிடைச்சிட்டு இருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஃப்ரீயாக தான் இருக்கும். ட்ரெண்டலுக்கு எடுத்து தான் கட்டாயமாக வந்து மச்ச வின் பண்ணலாம். இல்லை நீங்கள் நார்மலாக ஃப்ரீயாக தர ட்ராகன் வச்சு வின் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பவருமே இருக்காது. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து வீடியோ வந்து எல்லாருக்கும் வந்து கொஞ்சமாவது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது பெரிய ஒரு கான்செப்ட். நான் இதை வந்து நெக்ஸ்ட் வந்து பேக் டு வந்து வீடியோ வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்னென்ன டவுட் இருக்குன்றது வந்து வீடியோவில் வந்து கீழே போஸ்ட் பண்ணால் தான் வந்து நான் அடுத்தடுத்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ இந்த சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட சப்போர்ட் வந்து எனக்கு தேவை. நெக்ஸ்ட் வீடியோக்கான மோட்டிவேஷனாக உங்களோட சப்ஸ்கிரைப் அண்ட் லைக்ஸ் அண்ட் காமெண்ட்ஸ் வந்து இருக்கும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி ஒரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திப்போம். குட் பை.